வணக்கம் நண்பர்களே. உலக மொழிகளில் மூத்த மொழியான தமிழ் மொழியை பற்றி தெரிந்து கொள்வோம். உலகில் 6000 மொழிகள் தோன்றின என்றும் அதில் 2700 மொழிகள் மட்டும் இன்றளவும் உயிரிடம் நிற்கிறது என்றும் ரஷ்ய நாட்டே இதழான ஹாகா கூறுகிறது. இந்த 2700 மொழிகளில் தமிழ், சமஸ்கிருதம், கர்நாடகம், தெலுங்கு, மலையாளம், மராத்தி, வங்காளம், உருது, சீனம், பாரசீகம், ஈப்ரு, லத்தீன், பிரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மனி போன்றன இலக்கிய மொழிகளாகும். இவற்றுள் சமஸ்கிருதம், கிரேக்கம், ஈப்ரு, லத்தீன், சீனம் போல தமிழ் மொழியும் மிகவும் பழமை வாய்ந்த உயர் பெற்ற மொழியாகும். நான் உங்கள் சான், இது உங்கள் சான்றோ. வாங்க தமிழ் மொழியின் வரலாறை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். மொழிகளில் அனைத்திலும் பழமையான தொன்மை வாய்ந்த தமிழ் மொழி. வடமொழியை விட தமிழ் பழமையாக இருக்க வேண்டும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். தமிழில் ஒரு தகரம்தான் உள்ளது, அதுவே வடமொழியில் இதற்கு மேல் 3 தகரங்கள் உள்ளன. கசடதப ஆகிய எழுத்துக்கள் தமிழில் இருப்பதை விட 3 எழுத்துக்கள் அதிகமாக உள்ளன. இவ்வாறு எழுச்சி வளர்ச்சி பெற்றிருப்பதே அந்த மொழி தமிழுக்கு பின் தோன்றியதாக காட்டுகிறது. தொல்காப்பியம் கிமு 4ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. இதுதான் தமிழில் உள்ள பண்டைய இலக்கணமாகும். இப்படிப்பட்ட சிறிய ஒரு காப்பியம் ஒரு மொழியில் தோன்ற வேண்டுமென்றால் அம்மொழி குறைந்தபட்சம் அதற்கு மேல் 1000 ஆண்டுகளுக்கு முன்னராக தோன்றியிருக்க வேண்டும் என்று அறிஞர்களின் கருத்து. இந்த கணக்கில் பார்க்கும் பொழுது தமிழ் மொழி 3500 ஆண்டுகளுக்கு முன்பே நன்கு வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் என்கிறார்கள். பழமையான சங்க இலக்கியம் ஆகிய புறநானூற்றில் உள்ள பாடல் ஒன்றில் மகாபாரத போரில் ஈடுபட்ட இவ்வீரர்களுக்கும் சேரன் ஒருவன் உணவு வழங்கினான் என்று குறிப்பிடப்படுகிறது. மகாபாரத போர் நடந்த காலம் கிமு 1432. சேரவேந்தன் உயிரோடு இருக்க வேண்டும். பொது பாடப்பட்ட பாடல் இது. சுமார் 3445 ஆண்டுகளுக்கு முன்பு பாடப்பட்டது. ஒரு மொழி தோன்றி ஒரு மொழி வளர்ந்து பாடல் இயற்றும் அளவுக்கு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அதற்கு குறைந்தபட்சம் 1000 ஆண்டுகளாவது ஆகியிருக்க வேண்டும். அதன்படி பார்க்கும் பொழுது தமிழ் ஏறக்குறைய 4445 ஆண்டுகள் பழமையானது என்கிறார்கள். அதைவிட தமிழின் சிறப்பு என்னவென்றால் பழம்பெரும் காலத்தில் எழுதிய காப்பியங்கள், பாடல்கள் தற்போது கூட நம்மால் படித்து புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பிற மொழிகளில் இவ்வாறு இல்லை. தமிழ் மொழி எத்தனை நாளாகியும் அதன் அழகும் அதன் இலக்கணமும் மாறாத மூத்த மொழியாக அமைந்துள்ளது. இதுவே தமிழின் சிறப்பாகும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். தொடர்ந்து இது போன்ற சுவாரஸ்யமானதும் வித்தியாசமானதுமான பல விடயங்களுடன் உங்கள் சார். நன்றி.